கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே மீண்டும் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கடந்த 3 நாட்கள் நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்த்து அதிலிருந்து 3 நபர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். தெபோராள், கிதியோன், அதனைத் தொடர்ந்து சிம்சோனை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் நாம் ராஜாக்களுடைய வாழ்வுக்குள்ளாக போவதற்கு முன்பாக இடைப்பட்டு திருமறையில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் என்றால் ரூத்துடைய சரித்திரமாக இருக்கின்றது. நம்மளுடைய இந்த 40 நாளுடைய தியானமே அந்த சிலுவை நோக்கிய பயணத்தில் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டு போகும்பொழுது குறிப்பாக நம்ம ரூத்துடைய வாழ்க்கையை நாம் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரூத்துடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தன்மை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை காட்டிலும் அந்த ஜீனியாலஜியில் ரூத்துடைய பேர் இடம்பெறுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால இந்த சால்வேஷன் ப்ராசஸ், இந்த மீட்பின் திட்டத்தில் ரூத்தை நாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்க முடியாது. குறிப்பாக திருமறையில் இயேசுடைய அந்த ஜீனியாலஜி, அந்த மூதாதையருடைய பட்டியல் நம்ம மத்தேயு புத்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஆண்கள் பேரே வந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 பெண்கள் பேர் வரும். அந்த 5 பெண்களும் ரொம்ப முக்கியமான பெண்கள். அவர்களை குறித்து நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். அந்த 5 பெண்களில் மிக முக்கியமான ஒருவர் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்ற ரூத். இவங்க எப்படி இந்த பேர் பட்டியலில் வராங்கன்றது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக யூதர்களிடத்திலிருந்து தான் ரட்சிப்பு வருவது, யூதரிடத்துல தான் மெசியாய் பிறப்பார் என்பது இந்த யூதர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இரட்சகராக மெசியாக பிறந்த பொழுதிலும் அவருடைய அந்த கான்செப்ட் சில இடங்கள்ல மாறுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அதில் முக்கியமா ரூத்துடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறது. ஏன்னா கடவுள் எல்லோருக்குமானவர், பொதுவானவர். அவர் யூதர்களுக்கு மட்டும் மெசியா இல்லை என்பதை நாம் ரூத் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த பேர் பட்டியலில் ரூத் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா ரூத் யூதரான்னு கேட்டால் கிடையாது, அவங்க யூதரே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் என்பது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஆண்டவர் யூதர், இவங்க இது அது அப்படின்னு பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லோரையும் தன்னுடைய திரு சித்தத்துக்கு, தம்முடைய நோக்கத்துக்கு எடுத்து பயன்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தோடு, ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையோடு தொடங்குறது. அதாவது ஒரு இழப்பின் மத்தியில தான் இது தொடங்குறதாக நம்ம பார்க்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா 3 மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறதாக பார்க்கின்றோம். இந்த ரூத்துடைய காலகட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த ரூத்துடைய இன்சிடென்ட், இந்த வாழ்க்கை, அவருடைய வரலாறு என்பது பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அந்த நியாயாதிபதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சத்துல ஒரு குடும்பம் மாட்டி அதுல கஷ்டப்படுறாங்கன்னா அது நகோமியுடைய குடும்பமாக நாம் பார்க்கின்றோம். அதான் முதல் வசனம் இப்படியாக தொடங்குகிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்தில் பஞ்சம் உற்றாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். இப்ப நாம் புரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், இவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாபுடைய தேசத்துக்கு போறாங்க. அங்க போய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கிறார்கள். அந்த மனுஷன் யார் என்றால், அவங்க யாருன்னா நமக்கு வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல, நகோமியும் அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கு. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 5ஆம் வசனத்துல வாசிப்போம் என்றால், மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போகிறார்கள். அப்போ முதல்ல எலிமெலேக்கு இறந்து போறார், அடுத்தது 2 பிள்ளைகள் இறந்து போறாங்க. இப்ப 3 விதவை பெண்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுக்குறேன், நீங்க உங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மருமகள் அழுதுட்டு அவங்க புறப்பட்டு போகிறார்கள். நம்ம அந்த முதல் அதிகாரத்திலே வாசிப்போம் என்றால் 14ஆம் வசனம், அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்ப 2 மருமகள்,
ஓர்பால் ஒரு பக்கம், ரூத் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஓர்பால் தன் மாமி ஆகிய நகோமியை முத்தமிட்டு அவர்கள் பயணப்பட்டு போகிறார்கள். ஆனால் ரூத் மட்டும் நகோமியோடு இருந்து அவங்க சொல்ற அந்த வார்த்தை, உன் தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லி, உன் மக்கள் என் மக்கள் சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையில் ரூத் அவர்கள் உறுதியாக நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா இவங்க வந்து யூதரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க ஒரு மோவாபியர் சார்ந்த மோவாபிய மக்களை சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். ஆனாலும் தன்னுடைய கடவுளின் தெய்வம் தம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு யாவை கடவுளை உண்மையாய் வழிபடக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு விசுவாசம் இவரிடத்துல காணப்படுகிறது. அப்போ நம்முடைய பிறப்பு எப்படி வேணா இருக்கலாம், நாம் யாருக்கு எந்த சமுதாயத்துல இல்லை எந்த ரேஸ்ல எந்த இனத்துல நம்ம பிறந்தவர்களாக இருக்கலாம், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் உண்மையாக நம்பும் போது, ஆண்டவர் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை பயன்படுத்துகின்ற தேவனா இருக்கிறார் என்பதற்கு ரூத் ஒரு ஆக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அடுத்ததாக இப்ப இவங்களுடைய வாழ்க்கையுடைய தொடக்கம், இந்த சரித்திரத்துடைய தொடக்கத்திலிருந்து நம்ம பார்ப்போம் என்றால், தொடக்கத்திலே 3 இழப்பு. அப்ப இழப்பின் மத்தியிலே நம்பிக்கையற்ற சூழலிலே மறுபடியும் தம்முடைய தேசத்துக்கு நகோமி வருகிறார்கள். பொதுவாகவே வெளியில பஞ்சம் முழுக்க போயிட்டு திரும்பி வரும்பொழுது பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போட தான் வருவாங்க. ஏன்னா அங்க போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய நாட்டுக்கு வரும்போது எல்லாரும் நல்ல பணத்தோடு நல்ல செல்வத்தோடு வருவதுதான் இயல்பு. இப்போ கூட நம்ம மக்கள் எல்லாம் வந்து தாயகத்துக்கு போகும்போது கண்டிப்பா ஊருக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க, இங்க சேர்த்து வைத்ததெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, அங்க போய் குடும்பத்தோடு உறவுகளோடு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக போவாங்க. ஆனால் இங்கே நகோமியுடைய வாழ்க்கை வந்து எதிர்மறையாக இருக்கிறது. அவர்கள் எம்டியாக வெறுமையாக தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி போகிறதாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், முதல் அதிகாரத்திலே அவர்கள் அவருடைய தாய் தேசம் ஆகிய பெத்லேமுக்கு திரும்பி வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்றால், இங்க கடவுளுடைய அந்த அவருடைய அந்த லீடிங்கை நம்ம அழகா புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ரூத்துடைய வாழ்க்கையில அந்த தேசத்துல அநேக நிலங்கள் உண்டு, அநேக நிலங்கள்ல செழிப்பான அறுவடைகள் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல போய் அந்த அம்மா அவங்களுக்கு தேவையான தானியங்களை பொறுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஏன் அவங்க குறிப்பிட்டு போவாசுடைய நிலத்திற்கு போனார்கள் என்பதுன்றது அதுதான் தெய்வீக திருத்திட்டமாக இருக்கிறது, கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு ஒரு பர்பஸோடு வைத்திருக்கிறார். அதுக்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் ரூத்துடைய வாழ்விலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க எதர்ச்சியா போய் ஒரு இடத்துல வந்து அந்த நிலத்தில் வந்து அறுவடை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தானியங்களை சிதறி இருக்கின்ற அந்த தானியங்களை பொறுக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா மோசே கொடுத்த ஒரு அழகான ஒரு சட்டம். ஏனென்றால் நீ வந்து அறுவடை செய்யும் போது நிலத்தில் சிதறி விழுந்தவைகளை நீ பொறுக்க கூடாது. அது யாருக்கு என்றால் அது அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் தஞ்சம் புகுந்தவர்களுக்குமான அது வந்து, அதாவது இப்போ ஒரு நிலம் இருக்கிறது, அதுல விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? விவசாயம் வந்து முடிவடைகிற ஸ்டேஜில் வேளாண்மை இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதை அறுப்பாங்க. அறுக்கும் பொழுது அந்த கதிர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், சிந்தி விழும். அப்போ சிந்தி விழும்போது நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஆள் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கி அதை புடைச்சி அதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் எடுத்துட்டு அதையும் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு அந்த அதை மிதிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனால் யாவே தெய்வம் மோசே வழியாக கொடுத்த திருச்சட்டத்துல என்னன்னா, அப்படி நீ அறுக்கும்போது கீழே விழுத நீ பொறுக்க கூடாது, அது உனக்கானது கிடையாது, அது வந்து கடவுள் ஏழைகளுக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய சட்டம் இருக்கிறது. அப்போ இங்கே நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு அழகான ஒரு காரியம் என்னவென்றால், நம்மளுடைய கடவுள் ஏழை எளிய மக்கள் குறித்தும் திக்கற்றவர்களை குறித்தும் அகதிகளை குறித்தும் அனாதைகளை குறித்தும் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்களை போஷிக்கணும், அவங்களுக்கு உணவு தேவை, அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை தர வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை, இப்படி ஒரு சட்டத்தை கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது போவாஸ் அதை செய்தார்னா அதை செய்யல, அதை விட அதிகமாகவே செஞ்சார். ஏன்னா மோசேவுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ அறுக்கும் பொழுது தெரியாம கீழே விழுந்ததை நீ என்ன பண்ணக்கூடாது, பொறுக்க கூடாது. ஆனா நீங்க வாசித்து பாருங்க, போவாஸ் என்ன தெரியுமா பண்றாரு, அவருடைய வேலை ஆட்களுக்கு சொல்லி அந்த ரூத்தை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. ஓகே, ரூத்தை பத்தி அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. காரணம் என்னன்னா, ரூத்துடைய அந்த ஆக்டிவிட்டி, அவங்களுடைய அந்த ஆக்ஷன், அவங்களுடைய செயல்பாடு என்னன்னா,
ஒரு மருமக போயிட்டா, ஆனா இன்னொரு மருமக தன் மாமியோடு வாழ்வதற்காக நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறான் போது, அப்ப அந்த அம்மா குறித்து புகழ், அந்த அம்மாவுடைய செயல்பாடு எல்லாரிடத்திலேயும் பரவி இருக்கிறது. அதை போவாஸ் அறிந்திருக்கிறார். அப்போ அவ ஒரு மோவாப் தேசத்து பொண்ணாக புற இனத்தாருடைய மகளாக இருந்த பொழுதிலும் நம்முடைய தெய்வத்தின் மீது அவள் கொண்டிருக்க விசுவாசம், அதே போல நகோமி மீது கொண்ட பாசத்தினால இதே தேசத்துக்கு வந்திருக்கிறாளே, கண்டிப்பா அவ பாராட்டத்துக்குரியவள் என்பதை போவாஸ் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லாவற்றையும் போவாஸ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றார். அவளுக்கு தேவையான பாதுகாப்பை, அவளுக்கு தேவையான உணவை, அவருக்கு தேவையான தண்ணீரை, அப்புறம் அவர் நோக்கத்தையும் நிறைவேற்றுகின்றார். அப்ப அந்த வேலையாளர் கூப்பிட்டு சொல்றாரு, அந்த பெண் அறுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கதிர்களை கீழே சிந்தி விடுங்க, ஏன்னா அவ சேகரித்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது. அப்ப மோசையோட சட்டம் என்னன்னா தவறி விடுறதை தான் எடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, அதையும் மீறுகிறார். இப்போ அவர் வாண்டடாவே அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. காரணம் என்னவென்றால் அவங்களோட ஒரு நியாயமான, நீதியான, கடவுள் விரும்பத்தக்கதான ஒரு செயல்பாடு. போவாஸ் அதை ஆசீர்வதிக்கவும் அதை பாராட்டவும் விரும்புகிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக போவாஸுடைய செயல்பாடு அது ஒரு கிருபை, இட்ஸ் கிரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். அப்போ கிரேஸ், கிருபை என்பது என்ன அப்படின்னு ஒரு இறையியலாளர்கள் சொல்றாங்கன்னா, ஒரு சிலரால தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாது. they can't help themselves. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் உதவி செய்யறோம் பாருங்க, அதுதான் கிருபை. இப்போ நிறைய நேரத்தில் நம்ம உதவி செய்வோம் சில பேருக்கு. ஏன் உதவி செய்வோம்னா, நம்ம அவங்களுக்கு உதவி செய்தா அவங்களுக்கு ஒரு நேரம் வரும், அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அப்போ ஏதோ ஒரு கணக்கு பண்ணி, ஏதோ ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலருக்கு உதவி செய்வோம். அது கிரேஸே கிடையாது, அது கிருபே கிடையாது. அது உண்மையை சொல்ல போனால் அது உதவி கிடையாது, பதிலுக்கு பதில் பெற்றுக்கொள்வது. அப்போ உண்மையான கிரேஸ், உண்மையான கிருபை காட்டுவது, இரக்கம் காட்டுவது அப்படின்னா, ஒரு தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்க, ஒரு மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் பாருங்க, அதுதான் அந்த கிருபை. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை போவாஸ் ரூத்துக்கு இங்க வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அந்த போவாஸுக்கும் அந்த ரூத்துக்குமான அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும். அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களுக்கு கொண்டே போய் வேலைக்காரர் முண்டு கொண்டும் வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு சேஃப்டியை, ஒரு பாதுகாப்பை போவாஸ் உறுதி செய்கிறார். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன், அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உறுதி செய்கிறார். நீ எங்க வேலையாட்கள் குடிக்கிறாங்களா, அந்த தண்ணீரை நீ குடி அப்படின்னு. அப்போ இந்த அம்மா ஒரு பஞ்சம் பிழைக்க வந்தவராக, இல்ல ஒரு அடிமையாக, ஒரு அகதியாக வந்தாங்க பாத்தீங்களா. இவங்களை நீ அகதி இல்லை, நீ அடிமை இல்லை, நீ என் வேலைக்காரர்களுடைய இதிலே நீ செயல்படு, அவங்களுக்கு உண்டான உரிமை உனக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை போவாஸ் அங்கே உறுதி செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தது ரூத் என்ன பண்றாங்கன்னா, 10ஆம் வசனத்துல அவங்க தலை குப்புற விழுந்து, தரையில் முழுகும் குப்புற விழுந்து, நான் அந்நிய தேசத்துல இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். ரொம்ப அழகா அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்களுடைய மக்கள் அல்ல, உங்களுடைய இனம் அல்ல, உங்களுடைய உறவு இல்லை, நான் அந்நிய நாட்டு மகள், என் மீது நீங்க இவ்வளவு தயவா இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஷி அண்டர்ஸ்டாண்ட், அந்த போவாஸுடைய அந்த தயையை இந்த அம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேள்வி எழுப்பும் போது போவாஸ் அதுக்கு அழகாக பதிலளிக்கிறார். உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்த ஊரும் இந்த மக்களும் உனக்கு புதியவர்கள், ஆனால் நீ பிறந்து வளர்ந்து நீ வாழ்ந்த அந்த ஊரை விட்டு எங்களை நம்பி நீங்க வந்திருக்கிற, உனக்கு தேவையானவற்றை செய்ய கடவுள் என்னை இங்க வைத்திருக்கிறார் என்பதை போவாஸ் உணர்ந்து செயல்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக போவாஸ் அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். ரூத், அந்த ஆசீர்வாதம் ரொம்ப ஒரு தியாலஜிக்கலான ஒரு இன்சைட் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு ஏன் எனக்கு
ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஏன் நன்மை இல்லை, என் வாழ்க்கையில் ஏன் உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில் ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு சரிவை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்றால் நம்மளுடைய செய்கைகள் சரியில்லை, நம்முடைய ஆக்ஷன் சரியில்லை. எப்படி நியூட்டனுடைய லா சொல்லுது பாருங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. நாம் எதை செய்கிறோமோ நாம் செய்யப்படுவதற்கு எதிர்வினை என்பது உண்டு. அது போலதான் நாம் நன்மை செய்தால் நன்மை பெற்றுக்கொள்ள போகின்றோம், தீமை செய்தால் தீமை பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஆனா இந்த இடத்துல ரூத்துடைய அந்த நன்மை செயல்பாடுகளை அறிந்ததுனால உனக்கு நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ நல்லது செஞ்சிருக்கிற, உன் வாழ்க்கையில நன்மையானதை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதனால கர்த்தர் உனக்கு நன்மையானதை கொடுப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கூட இந்த லெந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால், நாம் உடைய செய்கைகளை யோசித்து பாருங்க. நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, நாம் எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், எப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருப்பது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, நல்லதை சிந்திச்சு நல்லதை யோசித்து நல்லதே நம்ம செயல்படுத்துவோம் என்றால் கர்த்தர் அதுக்கான பலன் நமக்கு கொடுப்பார். அதான் சொல்லுவாங்க, நம் விதை ஒன்று விதைத்தா அதுல முளைத்து வருவது வேற ஏதாவது இருக்குமா? நம்ம என்ன விதைச்சோமோ அதான் முளைத்து வரப்போகிறது. அப்ப நல்லதை நாம் விதைக்கும் போது அதோடைய பலனை நாம் அறுப்போம். நாம் என்னத்தை செய்கிறோமோ அதை நாம் அறுத்துக்கொள்வோம் என்பது வேதம் நமக்கு கற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அது போவாஸ் மறுபடியும் நமக்கு இந்த ஆசீர்வாதத்து வழியாக கற்றுத்தருகிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டில் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அப்போ ரூத்துடைய வாழ்க்கையில அவங்க ஒரு கால் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, நான் என்னுடைய தந்தை தாயுடைய தேசத்துக்கும் அந்த தெய்வங்களை நம்பி நான் வாழாதபடிக்கு அந்த யாவே தெய்வத்தை என்னுடைய தெய்வமா நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய சட்டின் கீழாக நான் வந்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வந்ததுனாலதான் ஆண்டவர் உனக்கு அதனுடைய பலனை கிடைக்க செய்வார் என்று போவாஸ் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இங்க கொடுக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அவனுடைய வாழ்க்கை அங்க வரும்பொழுது அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த தானியங்களை பொறுக்கி எடுத்து அவங்க வாழ்க்கையை நடத்தலான்னு வந்த இடத்துல தேவன் ரூத் அந்த இடத்துக்கான எச்சமானியாக போவாசுடைய மனைவியாக மாற்றுகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பஞ்சம் பிழைப்பதற்காக அகதியாய் வந்த ஒரு பெண்ணை அந்த இடத்துல தேவன் அந்த இடத்திற்கான ஒரு எஜமானியாக மாற்றி வைப்பதுதான் அந்த கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு முழு காரணம் ரூத் ஆண்டவரை நம்புவதுதான். இன்னைக்கு நாமும் ஆண்டவரை நம்பும் போது கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களையும் அந்த மீட்பின் திட்டங்களையும் நிறைவாய் தர அவர் வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக நான் ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன், ஜாக் ஓம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் குறித்து. அந்த ஜாக் ஓம்ன்றவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி எல்லாவற்றிலும் தோத்து போயிட்டு ஒரு பைசா கூட இல்லாமல் அவர் ஒரு பீச்சில், சான் பிரான்சிஸ்கோ பீச்சில் ஒரு பெண்ணி கூட இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அவர் எதர்ச்சியாக அங்கே ஒரு பாட்டில் இருந்திருக்கு, ஒரு கண்ணாடி பாட்டில். அதுக்குள்ள எடுத்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துடைய அதோடைய அந்த சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ் அதில் இருக்கு. இதை யார் எடுத்து கண்டடைகிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து போய் சேரும் என்பதுதான் அதோடைய அந்த டாக்குமெண்ட்டோடைய இதுவாக இருக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த ஜாக் ஓமுக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. அதுவரையில அந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி இதை திறந்து பார்க்கறதுக்கு ஒரு பிச்சைக்காரனாக இருந்தார். அதை ஓபன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அந்த உயிரை படிக்கும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக மாறியிருக்கார். இது 1949 நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரே ஒரு நிமிடம் அவருடைய வாழ்க்கை மாறி போகிறது. அதுபோல ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், ஒரு இடத்திற்கு பஞ்சம் பிழைக்க வந்தவர் அதே இடத்துல கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக போவாசை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், இயேசுவை போவாஸ் நிறைய இடத்துல அவர் ஃபோர்ஷேடோ பண்ணுகிறதாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அந்த இயேசுடைய அந்த ஜீனியாலஜியில போவாஸுடைய பேர் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தாவீதுடைய வம்சத்திலே போவாஸ் வருகின்றார். அது மட்டுமல்ல, இயேசு பெத்லெஹேமிலிருந்து வந்தார். இங்கே பார்க்கும்போது போவாஸும் பெத்லெஹேமை சார்ந்தவராக தான் இருக்கிறாரு. அதே போல ரூத்தை மீட்பதற்காக போவாஸ் எல்லாம் அந்த ரிடம்ஷனுக்கான காஸ்ட் பே பண்றார். இயேசுவும் நம்மை மீட்பதற்காக சிலுவையில் அதுக்கான விலையை அவர் கொடுக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது ரூத்தை இவர் திருமணம் செய்து கொள்ளுகின்றார் இந்த போவாஸ். அதே போல
இயேசுவானவர் இந்த சபையை, இந்த உலகத்தை தன்னுடைய மனவாட்டியாக மாற்றிக்கொள்ளவும் அந்த ஒப்பந்தத்தில், திருமண ஒப்பந்தத்தில், அதாவது அந்த காவனன்ட்ல இணைப்பதற்காக இயேசு தம்மையே அர்ப்பணித்ததாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது இவங்க 2 பேருக்குமே அந்த ரொம்ப ஒரு அழகான ஒரு சிமிலாரிட்டி, இவங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து அவர் கொடுக்கிறார். போவாஸ் ரூத்துக்கானது, அது போல இயேசு நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் செய்து தருகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னதுதான், ரூத் அந்த ஜீனியாலஜியில வந்ததுதான். ஒரு புறையினத்தார், அந்நிய தேசத்தால் அவளை உடைய அந்த ஜீனியாலஜியில, அவருடைய அந்த குடும்ப பட்டியலில் இயேசு பிறக்கிறது தான் ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்த இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா பணம், பொருள், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உலகம் சார்ந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளெஸிங்னா, உலக ரட்சகரே ரூத்துடைய வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளையின் வழியாக, அந்த வாரிசுகள் வழியாக ஆண்டவர் இயேசு பிறந்ததுதான். ஸோ இது ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸிங். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த யாவே கடவுளை, அந்த தெய்வத்தை உண்மையாய் ரூத் விசுவாசித்ததுதான். இது அந்த குடும்பத்துக்கும் நகோமிக்கும் அந்த தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொடுத்தார். இன்றைக்கும் நாம் உண்மையாக ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்தை நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.